ஹலோ மக்களே, வெல்கம் டு டைலி டாக்ஸ். இன்னைக்கு எபிசோடில் விஜய் அண்ட் காவேரியோட சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் டயலாக் கூட ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. அந்த ரிமோட் அண்ட் டிவி அதை கனெக்ட் பண்ணி ஒரு டயலாக் வந்து விஜய் சொல்லியிருந்தாங்க இல்லையா, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து பார்த்து ரெண்டு பேருமே வந்து விஜய் காவேரியை பார்த்த சீக்வன்ஸ், காவேரி விஜய் அதாவது அவங்க வெளியே போகும்போது பார்த்துட்டு ஒரு சாங்கோட வந்து அதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் விஜய்க்கு உள்ளே வந்துருச்சு ஃபீலிங்ஸு, காவேரிக்கும் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் மறுபடியும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோடனே விஜய் வந்து ஷாக் ஆனார். பட் இந்த முறை சர்ப்ரைஸை உங்களுக்கு தெரிஞ்சே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த அப்பளம் வந்து நான் ஆட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இனிவேஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து வீக்கா ஃபேன்ஸ்க்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரசிச்சிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சைடு ராகினிக்கு ஒரு அறை விட்டார் பசுபதி. இனிமே தான் ராகினியோட உண்மையான ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஏன்னா காவேரி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றத அவங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து கரண்ட் ஷாக் ட்ராக்கு. ஸோ ப்ரோமோ வந்து மேபி நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் டெலிகாஸ்ட் ஆகும் போல எபிசோடு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம எல்லாருமே வந்து இந்த அப்பளம் ட்ராக்கே வெண்ணிலாவோடைய ரீ என்ட்ரிக்காக தான் போல். பிகாஸ் இன்றைக்கே வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டும் அந்த போஸ்டர் பார்த்து தான் அவங்க விஜயை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அவங்க பார்க்குற மாதிரி நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு புரியாத புதிராக ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது இவங்களுடைய கேரக்டரைசேஷன். ஸோ என்னவா இருக்க போகுது, உண்மையாகவே அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, இல்லை எதுவுமே தெரியாத மாதிரி அந்த சோகத்திலே வந்து அவங்க யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்களா அந்த காப்பகத்தில்ன்றது நமக்கு எல்லாம் டவுட்டை வந்து இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆடையுமே அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன தான் நடக்க போகுது, பிகாஸ் ஷூட் வேறு ரெகுலராக அவங்கள வச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பலமான ட்ராக் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ராக்ல இருந்து தான் நம்ம வீக்காவோடைய அடுத்த கட்ட மூவ், அதாவது அடுத்த கட்ட அவங்களுடைய லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.